என் அப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நான் சௌந்தரிய நகரி சொல்லின்னு இருந்தேன். ஒரு 15 டேஸ்க்கு மேலேயே கூட இருக்கும். நடுவில் பிரேக் ஆகிடுத்து, நிறுத்திட்டேன். 25 ஸ்லோகம் தான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி 26லேருந்து 30 வரைக்கும் அதோட அர்த்தத்தோடு சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பிரிஞ்சி பஞ்சத்வம் व्रजति हरिराप्नोति विरतिं विनाशं केनासो भजति धनतो याति नितनं विदन्त्री महेन्द्री विदधिरभिसम्मीलिततृषा महासंहारेऽस्मिन् विहरति सति त्वत्पदिरसौ. அப்படின்னாக்க மகா பிரளய காலத்தில் பஞ்சபூதங்களும் பிரம்மா விஷ்ணு யமன் குபேரன் இவா எல்லோரும் தேவேந்திரன் உள்ளிட்ட அத்தனை தேவர் கூட்டமும் அழிஞ்சு போயிடுது. ஆனால் நீ மட்டும் அழியாம சதாசிவனோட சம்ஹார ருத்ர தாண்டவத்தை பார்த்து மகிழ்ந்துன்னு இருக்கியே அம்மா. உன் கற்பின் சக்தியால் தானே இதெல்லாம் நடக்கிறது. ஜபோ ஜல்பி சில்பம் சகலமபிமுத்ரா விரசனா கதி பிராதக்ஷிண்ய கிரமணமசனாத்யா ஹுதி விதிஹி பிரணாம் சம்பேசக சுகமகிலம் ஆத்மார்ப்பணத்ரிஷா சபர்யா பர்யா யஸ்தவ பவது யன்மே விலசிதம். அம்மா, நான் பேசுறது எல்லாம் உன் மந்திர ஜபம். என்னோட உடல் அசைவு உன்னோட பூஜாரூபமான முத்திரைகளாகவும், நான் நடக்கிறது உன்னை வலம் வருவதாகவும், நான் சாப்பிட்றது உன்னை குறித்து செய்யும் ஹோமத்தின் ஆகூதியாகவும், நான் படுத்துட்டு இருக்கிறது உன்னை வணங்குவதாகவும், நான் செய்யும் மற்ற செயல்கள் எல்லாம் உனக்கு செய்யும் பூஜையாக இருக்கட்டுமேமா அம்மா. சுதாமப்யாஸ்வாத்யா பிரதிபயஜர மிருத்யுஹரிணீ விபத்யம் தேவிஷ்வே விதிசதமாக்யா திவிஷதஹ கராலம் யக்ஷ்வேலம் கபலிதவத காலகலனா நசம்போதன்மூலம் தவ ஜனனி தாடங்கமஹிமா. அம்மா, மகா பிரளய காலத்தில் பிரம்மா இந்திரன் முதலான தேவர்கள் முதுமை மரணம் நீக்கும் அமிர்தம் அருந்திய பிறகும் அழிஞ்சு போயிடுறா. ஆனால் அழகால விஷத்தை அருந்திய உன் துணைவன் சதாசிவன் மட்டும் காலன் வசப்படலையே. கற்பு கரசியே, இதற்கு காரணம் உன் தாடங்க மகிமைதானேம்மா. கிரீடம் வைரிஞ்சம் பரிஹரபுர கைடபபிதக கட்டாரே கோடீரே சகலசி ஜகிஜம்பாரி மகுடம் பிரணம்ரே ஸ்வேதேஷு பிரசபமுபயதஸ்ய பவனம் பவஸ்யாயுத்தானே தவ பரிஜனோக்தி விஜயதே. உன்னை பார்க்கறதுக்கு சிவன் உன் இருப்பிடம் தேடி வரும்போது நீ வேகமாக பரபரப்போடு எழுந்து வர்றத கண்ட உன் சக தோழிகள் ஹரி ஹரன் இந்திரன் முதலான பிரம்மாதி தேவர்கள்லாம் உன்னை நமஸ்கரிப்பதால் அவர்களுடைய மணிமகுடங்கள் உன் காலில் இடற போயிடுறதே. அவைகளை ஒதுக்கிவிடு என்று உனக்கு நினைவு கூறுவது உன் பெருமையை எடுத்து காட்டுறதும்மா. ஸ்வதேஹோத்பூதாபிர் கருணிபி அனிமாத்யாபி அபிதஹ நிஷேவ்யே நித்யே த்வா அகமிதி சதா பாவயதியஹ கிமாச்சர்யம் தஸ்ய
त्रिनयन संवृतिं तृणयते महासंवर्ताग्निः विरसयदि नीराचनवितीम्. ஆதி அந்தமில்லாத தாயே, உன்னோட சரணங்களில் இருந்து வெளிவரும் கிரணங்களாகிய அனிமா மகிமா போன்ற 8 சக்திகளால் சூழப்பட்டவளே, உன்னை எவன் எப்பொழுதும் மனதில் தியானம் செய்கிறானோ அவனுக்கு சிவசாயுஜ்ய பதவி கூட ஒரு வறண்ட புல் போல தோன்றும். கால அக்னி அவனுக்கு மங்கள ஆரத்தி செய்யும் என்பதில் என்ன ஆச்சரியம்!